படிக்கணும் முடிவு பண்ணிட்டா நான் படிக்கணும் அப்படின்னு மைண்டை கான்கோர் பண்றான் பாரு, அவனால்தான் கொஞ்சம் கூட அதிக நேரம் படிக்க முடியும், நல்ல மார்க்கை எடுக்க முடியும், இன்னும் கொஞ்சம் கூட கஷ்டப்பட முடியும். ஸோ நீ உன்னோட மைண்டை கான்கோர் பண்ணு, உன் மனசுல ஆழமா சொல்லிக்கோ, நான் முடிவு பண்ணியிருக்கேன், என் மனசுல எவ்வளவுதான் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரட்டும், எவ்வளவுதான் எண்ணங்கள் வரட்டும், ஆனா நான் லைஃப் லாங் ரிக்ரெட்டோட வாழ முடியாது. லைஃப் லாங் இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலாமேன்னு யோசிக்க முடியாது. இன்னைக்கே நான் இன்னும் கொஞ்சம் படிக்க போறேன், இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ண போறேன், என்னோட 100% நான் கொடுக்க போறேன், அதுக்கான எஃபோர்ட் கண்டிப்பா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி படிங்க. மனசுல ஆழமா அழுத்தமா திருத்தமா சொல்லி படிங்க. ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இமய மலைகள் மாதிரி உயரமான மலைகளை ஏறுறவங்களுக்கு கடினமா இருக்கிறது கடைசி சில அடிகள் தான். அந்த கடைசி சில அடிகள் அவங்க எடுத்து வைக்கும்போது அவங்க பண்ற விஷயம் என்ன தெரியுமா? அவங்க கடைசி சில அடிகளை மொத்தமா பாக்குறது இல்ல, அவங்க எடுத்து வைக்கிற அந்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் கரெக்டா முடிஞ்ச அளவுக்கு இதை ப்ராப்பரா நான் எடுத்து வச்சா போதும் அப்படின்னு அந்த ஒரு அடியில் தான்